यज्ञज्ञाय नमः ओम यज्ञपदये नमः ओम यज्ञज्ञाय नमः ओम यज्ञाय नमः ओम रामाय नमः ओम लक्ष्मीपदये नमः ओम लोकाध्यक्षाय नमः. மேடம், எனக்கு உங்க பொண்ணு வயசுதான் இருக்கும். நான் சொல்றத நம்புங்க மேடம். உங்க பொண்ணு பக்கத்துல நிக்கிறானே ரகு, நானும் அவனும் 2 வருஷம் லவ் பண்ணோம். நாங்க 2 பேரும் நெருக்கமா இருந்த வீடியோவெல்லாம் எடுத்து நெட்ல போட்டு அதை வச்சு பணம் சம்பாதிச்சோம். இத கேள்வி கேட்டு போலீஸ் கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆளை வச்சு என்ன கொலை பண்ணவே துணிஞ்சிட்டான். கொலை பண்ண வந்தானா? ஆமா மேடம். அந்த அட்டெம்ப்ட்ல இருந்து நான் பாதிக்கப்பட்டு இவ்ளோ நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன் மேடம். இப்பதான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. அதான் விஷயத்த கேள்விப்பட்டதும் இவனை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு கார்த்தி சாரோட கிளம்பி வந்தேன். ஏன்னா என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்பட்ட கூடாது இல்லையா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த பொண்ணு அவனால பாதிக்கப்பட்டு கோமால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா. நீங்க வேணா அந்த டாக்டர் கிட்டே செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல அத்தை, இவங்கெல்லாம் கார்த்தி செட் பண்ணி கூட்டிட்டு வந்த ஆளுங்க. எனக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், இதுக்கு மேல நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாதுடா. உன்னை பத்தின எல்லா ஆதாரத்தையும் இங்க வந்திருக்கவங்க கொடுத்திருக்காங்க. இனி நீ தப்பிக்கவே முடியாது. அவன் ஒரு தப்பானவன், அவன் ஒரு கிரிமினல் எனக்கு எப்போ தெரியும். எப்படியே நான் அது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க நம்ப போறது இல்லை. நான் உண்மையை சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும்னு நீங்களா நம்புவீங்க. ஏன்னா அதான் உங்க குணம். அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். உங்ககிட்ட மட்டும் இல்லை, சட்டத்துக்கு முன்னாடி அதை நிரூபிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். அது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர், எல்லாரும் சொல்றத கேட்டு எனக்கு தலை சுத்துது. எனக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ மனமேடையில இருக்கா. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளைய பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா மேடம், நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டேன். இவன் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். நாங்க ரொம்ப நாளா அவனை தேடிட்டு இருக்கோம். எங்க ரெக்கார்ட்ஸ்ல இவன் பண்ண கிரைம்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இவன் எங்க கையில மாட்டவே இல்லை. இவனை பத்தின எந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்காதனாலதான் இவன் எங்க கிட்ட மாட்டவே இல்லை. கடவுளே, போய் இவகிட்ட ஏமாந்திருக்கேனா? என்ன கொடுமை! ஆக்சுவலா இவனை பத்தின எந்த லீடு எங்களுக்கு கிடைக்கல. ஆனா சரியான நேரத்துல கார்த்தி சார் தான் இவனை பத்தின எல்லா ஆதாரத்தையும் திரட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. கார்த்தி சார் மட்டும் இல்லைன்னா இப்பவும் இவன் சிக்கிருக்க மாட்டான். டேய், ஏன் வீட்டுல இருந்துட்டு இவ்ளோ வேலையை செஞ்சிருக்கியா? இவன் ரொம்ப மோசமான ஆளு மேடம். இந்த பொண்ணை கார் ஏத்தி கொல்ல பார்த்ததே இவன் தான். ஏன் மேடம், சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? படிச்ச நீங்களே இப்படி ஒரு கிரிமினல் நம்பி ஏமாந்து நிக்கிறீங்களே. இல்லத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், இவ்வளவு நாளா ஏன் முன்னாடியே இருந்துகிட்டு என்னை எப்படி ஏமாத்திருக்க? உன்னை நல்லவனை நம்பி என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். பொண்ணுங்களை ஆபாசமா படம் எடுத்து மிரட்டுற நீ எல்லாம் ஏன் வீட்டு மாப்பிளையா? நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா என் ரேவதியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத்த, அதுக்குதான் அத்த சகல தவியா தவிச்சாரு. ஆனா நீங்க எதையுமே காதுல வாங்கலையே. நீங்க பண்றதா சரின்னு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர், இந்த ராஸ்கலை இழுத்துட்டு போங்க. இவனை பார்க்க கோவத்துல நானே இவனை ஏதோ பண்ணிடுவேணும்னு தோணுது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. கார்த்தி சார்,
நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அதை எப்படி சார் பார்த்து சும்மா இருக்க முடியும்? என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். இதையே சார் பெருசாக பேசிக்கிட்டு. இல்ல கார்த்தி சார், இவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன். இவனை பிடிக்கிற அட்டம்ப்ட்ல உங்க உயிரையே நீங்க பணைய வச்சிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி சார் அந்த தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம எப்படி சார் பார்த்து சும்மா இருக்க முடியும்? யார் லைஃப் என்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை பற்றி மட்டும் நான் எப்படி சார் யோசிக்க முடியும்? அது மட்டும் இல்லை, இவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்ல. சட்டத்தால் இவனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் சார். அது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். டேய் வாடா. எப்பா டூப்ளிகேட் வாடா சார். ஓ ரீல் அந்து போச்சு, கிளம்பு கிளம்பு. ஓ என்ன ஆட்டம் ஆடிட்டான். வணக்கம். நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா கூட எதுக்கு நமக்கு வம்புன்னு ஒதுங்கி போகாம ஏன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு கிளம்பி வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களாம என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? எங்க பொண்ணு வேற உங்க பொண்ணு வேற இல்லம்மா. எல்லாருக்கும் பாதிப்பு ஒண்ணுதானே. இந்த ரெட்டால என் பொண்ணு எத்தனை நாளா தூக்கம் இல்லாம அவஸ்தைப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இதே தானே மற்றவங்களுக்கும். நாங்க பட்ட கஷ்டமோ அவமானமோ வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் கிளம்பி வந்தோம். உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டீங்க.